ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போகிற ஒரு அப்டேட்டு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் இன்டர்நெட் வந்து வேகமாக காலி ஆகுதா, ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட்டோட வேகம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ரொம்ப கன்சியூம் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் என்ன தான் பண்ணாலும் வந்து உங்களோட டேட்டா வந்து ஸ்டோரேஜ் வந்து யூசேஜ் ஆகிறது வந்து குறைக்க முடியாது. அது போக வந்து ஸ்பீடப்பும் ஆக்க முடியாது. அதை வந்து இன்றைக்கி வந்து எப்படி ஸ்பீடப் ஆகிறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபோனில் இருக்க அத்தனை அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்டர்நெட் கன்சியூம் வந்து யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அது நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி ஒரு பர்சன்டேஜ் அளவு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆப்பும் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ்லேருந்து ஃபோனோட ஸ்டோரேஜ்லேருந்து எல்லாத்தையுமே கன்சியூம் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து நமக்கு வந்து இது ஓரளவுக்கு வந்து கிளியரன்ஸ் இல்லாமே இருக்கும். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்படி பூஸ்டப் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு வந்து தேவையான ஆப்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவோம். பட் தேவையில்லாத ஆப்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ உங்களோட செட்டிங்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி டவுன் வந்தீங்க அப்படின்னா உங்கள் இதில் வந்துட்டு ஆப் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப் இருக்கும். அந்த ஆப் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேனேஜ் த ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அப்படின்னா நமக்கு தேவையான ஆப்ஸ், தேவையில்லாத ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அமேசான் வந்து நான் எப்பயாச்சும் ஒரு கதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ வந்து அமேசான் வந்து அதிகப்படியான டேட்டாஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரோல் பண்ணி டவுன் வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா யூசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒய்ஃபை, மொபைல் நெட்ஒர்க், சிம் 1 சிம் 2 கொடுத்துருக்காங்களா, அதில் டிக்காக இருக்கிறத ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இருந்து வந்து நம்மளோட மொபைல் இன்டர்நெட் வந்து அமேசானுக்கு வந்து ஒர்க் ஆகாது. அதே மாதிரி வந்து ஸ்க்ரோல் பண்ணி டவுன் வந்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணாமே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து தேவையில்லையோ அந்தந்த அப்ளிகேஷன்ஸை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்த்திங்கன்னா டேட்டா யூசேஜ் வந்துட்டு அன்டிக் பண்ணி ஓகே பண்ணுங்கள். இப்படி உங்களுக்கு தேவையில்லாத எல்லா ஆப்ஸுக்கும் போகக்கூடிய டேட்டாஸை வந்து நீங்கள் பிளாக் பண்ணிட்ட பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபோனோட இன்டர்நெட் வேகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியாகும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபோனோட ஸ்பீடும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இது மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபோனில் இருக்க அதிகப்படியான டேட்டா கன்சியூமை வந்து குறைச்சிக்கலாம். நம்ம ஃபோனையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடப் ஆகிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே ஒரு அப்டேட்டில் வந்து சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.